ஹாய் அண்ட் ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சைனீஸ் ட்ராமா. இந்த ட்ராமாவோட நேம் மிஸ் த டிராகன். இந்த ட்ராமா வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் ஒருத்தவங்க தான் போட சொன்னாங்க. அவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தேன். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. போட்டே ஆகணும்னு முடிவே பண்ணியாச்சு. இது ஒரு லவ் ஃபேண்டசி ட்ராமா. ஹீரோ வந்துட்டு ஒரு டிராகன், ஹீரோயின் வந்துட்டு ஹியூமன். இவங்களுக்குள்ள இருக்க லவ். அதுக்கப்புறம் செகண்ட் லீட்ஸ் 2 பேர் இருப்பாங்க இல்லையா, அப்பாப்பா செம்மையாக இருக்கும். அந்த போர்ஷனில் மிஸ்ஸே பண்ணக்கூடாது. சரி, ஓகே, நம்ம இந்த ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங் சீன்லேயே ஒயிட் கலரில் அழகா டிராகன் போகுது. அந்த டிராகனுக்கு மேலே ஹீரோயின் உட்காந்துருக்காங்க. இது நிஜமா கனவான்னு தெரியாது, ஆனால் சந்தோஷமாகவும் இருக்கு, ஒரு விதத்தில் கஷ்டமாகவும் இருக்கு. அப்படின்னா இந்த புக்கை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த புக்கில் டிராகன் பிக்சர் தான் இருக்கு. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், உன்னை நான் திரும்பவும் மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டு நினைச்சிட்டு இருக்காங்க ஹீரோயின். அப்படியே அந்த சீன் கட் பண்ணா இப்போ 3 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன நடக்குதுன்றத காமிக்கிறாங்க. ஒரு பல்லாக்க காமிக்கிறாங்க. அதுக்குள்ள இளவரசி இருக்காங்க. இளவரசிக்கு பனிப்பெண்ணா இருக்கிறவங்க தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோயின். இப்போ ஹீரோயின் கையில லவ் வித் டிராகன் என்ற புக் தான் இருக்கு. அதுல டிராகனும் ஹியூமன் கேர்ளும் லவ் பண்ணாங்க அப்படின்னு தான் அதை பத்தி இருக்கு. அந்த மாதிரி தான் ஹீரோயின் இன்ட்ரெஸ்டா படிப்பாங்க. சடனா அந்த வண்டி ஸ்டாப் ஆகுது. முன்னாடி பார்த்தா பயங்கர கலவரமாயிட்டு இருக்கு. அதனால கட்டை எடுத்து சேஃபா ஹீரோயின் வச்சிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள யாரோ அட்டாக் பண்ண வர மாதிரி வராங்க. வந்ததும் அந்த சாப்பாடு பிளேட்டை தான் காமிக்கிறாங்க. அதனால ஒரு பிளேட் கொடுக்க அந்த பர்சன் பசியில வந்திருக்காங்க. அதனால அங்க இருந்த எல்லா சாப்பாடையுமே ஹீரோயின் எடுத்து கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம வண்டி பிரேக் போடும்பொழுது இளவரசிக்கு கால் ஸ்ப்ரெயின் ஆகிருக்கும். அதனால கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் தான் அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இளவரசியும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க அந்த புக்கை பத்தி தான். ஒரு நாள் நான் டிராகனை மீட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, மேல டிராகன் வருது, இளவரசி பாருங்களேன் அப்படின்னு சொல்லி எக்ஸைட்மெண்ட்ல சொல்லிட்டு இருக்காங்க. மேல பறந்துச்சுல, அந்த டிராகன் மேல மின்னல் பட்டு அப்படியே தண்ணியில விழுறாங்க. அப்படியே விழுந்து எழுச்சிக்கும் பொழுது மனுஷனா எழுஞ்சுக்குது அந்த டிராகன். இவங்க தான் இந்த டிராமாவோட ஹீரோ. இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்ட் வராங்க. இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்போ மின்னல் பட்டுச்சு இல்லையா, அது வந்து செகண்ட் டைமா, இன்னும் ஒரே ஒரு டைம், தேர்ட் டைம் மின்னல் பட்டுச்சு அப்படின்னா ஹீரோ வந்துட்டு அழிவே இல்லாத டிராகனா மாறிடுவாங்களாம். இப்பவே உன்னோட ஹார்ட் வந்து வீக்கா இருக்கு, இன்னொரு டைம் மின்னல் அடிச்சதுன்னா வாய்ப்பே இல்லை. ஸோ கோல்டன் ஆர்மர் போட்டாதான் உனக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கோல்டன் ஆர்மர் வந்து ஹெவன் பிளேஸ்ல தான் இருந்துச்சு. ஆனா டபுள் டீமன்றவங்க வந்துட்டு அதை திருடிட்டு போயிட்டாங்க. இப்போ ஹீரோயினை காமிச்சா அடிப்பட்டு அவங்க வீட்டுக்கிட்ட ஒரு ப்ளூ கலர் பேர்ட் வந்திருக்கும். ஹீரோயினுமே வந்துட்டு அந்த பேர்டை ப்ளூ பேர்டுன்னு தான் கூப்பிட்டு இருக்காங்க. ஆயின்மெண்ட்லாம் அப்ளை பண்ணி சரி பண்ணி ஃபுட்லாம் கொடுக்குறாங்க அந்த பேர்ட்க்கு. இதுல இருந்தே ஹீரோயின் வந்து எவ்வளோ கன்சர்னான பர்சன் தெரிஞ்சுக்கலாம். அந்த கோல்டன் ஆர்மரை வந்து டபுள் டீமண்ட் வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்களே, அந்த பிளேஸ்க்கு தான் ஹீரோ போயிருக்காங்க. அந்த ஆர்மரை எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன்ஸ் வந்து இந்த ஹீரோவை அடிக்க வர ஹீரோக்கு கவசம் மாதிரி இருக்கு. அதனால அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரே மூவ் தான், ஒரு இடத்துல இருந்து மறைஞ்சு இன்னொரு இடத்துக்கு வந்து ஒரே ஒதை தான் 2 பேரும் பறந்து போய் விழுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க டிராகன் ஃபார்முக்கு பிரம்மாண்டமா வந்து அவங்க 2 பேர் மேலேயும் நெருப்ப கக்குறாங்க. தென் அந்த கோல்டன் ஆர்மரையே எடுத்துட்டாங்க. எடுத்ததும் அந்த பிளேஸ் வந்து இடிய ஆரம்பிக்குது. எனக்கே ட்ராப் வைக்கிறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோ பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு இடமா இருக்கு. அந்த பிளேஸ்க்கு தான் ஹீரோயினும் இளவரசியும் வந்திருக்காங்க. அந்த பிளாசம்ஸ்லாம் கீழே விழுந்திருக்கு, பெட்டல்ஸ் கீழே இருக்கு. அதெல்லாம் பார்த்து பயங்கர ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. அதே பிளேஸ்ல தான் பயங்கர அடிபட்டு ஹீரோ வந்து விழுறாங்க. இந்த சத்தம் கேட்டு இவங்க 2 பேருமே அங்க போயிட்டு பார்க்க இப்படி அடிபட்டு இருக்கிறதுனால பாம்பு உருவமா மாறிடுறாங்க ஹீரோ. அந்த குட்டி ஒயிட் ஸ்னேக்கை பார்த்ததும் பயந்து ஒழிஞ்சுக்கிறாங்க ஹீரோயின். ஐயோ பாம்பு பாம்பு அப்படின்னு. நீ இந்த பாம்பை சேவ் பண்ணணும் அப்படின்னு இளவரசி சொல்றாங்க. ஹீரோயினுக்கு தான் பாம்புனா பயமாச்சு, சின்ன வயசுல பாம்பு கடிச்சதுனால. நான் உனக்கு ஒரு ஆயின்மெண்ட் தரேன், அது போட்டுக்கோ, அதுக்கப்புறமா போ, கடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயினும் பாம்பு கிட்ட போயிட்டு, நான் உன்னை காப்பாத்த தான் வந்திருக்கேன், என்ன கடிச்சு கிடிச்சு வச்சிடாத அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அப்படியே அந்த ஒயிட் ஸ்னேக்கை கையில தூக்கிட்டு போயிட்டு கூண்டில் வச்சிடுறாங்க. கூண்டில் வச்சது அந்த ஒயிட் ஸ்னேக்கு பிடிக்கல. அதாவது அது ஹீரோ தானே, எனக்கு நீ கடிச்சிருவியோன்னு பயம், அதனால தான் கூண்டில் வச்சேன். சரி வெளியில எடுத்துட்டு வரேன்னு வெளியில வச்சதும் இந்த ஒயிட் ஸ்னேக் கியூட்டா போயிட்டு ஹீரோனோட தலைகாணி மேல போய் படுத்துக்குது. தென் அந்த ஒயிட் ஸ்னேக்கு வேற செட்டப்லாம் வச்சு அந்த காயத்துக்கு ஆயின்மெண்ட் போட்டுட்டு இருக்காங்க ஹீரோயின். கொஞ்ச நேரம் கழிச்சு, நான் உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி எக்கு காமிக்க அந்த குட்டி ஸ்னேக் கியூட்டா கோச்சிக்குது. அந்த பக்கம் முகத்தை திருப்பிக்குது. உனக்கு எக் பிடிக்காதா அப்படின்னு ஹீரோயின் கேட்க ஹீரோயினுக்கு எடுத்துட்டு வந்த சாப்பாடு பார்க்குது. அது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் அந்த சைட் போயிட்டு வர ஒரு செகண்ட்ல ஹீரோயினோட சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுடுது. அடப்பாவி, இதெல்லாமாடா நீ சாப்பிடுவ? போ, இன்னைக்கு நான் பட்னி தான்.
போ போ நான் கோச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கியூட்டா கோச்சிக்கிறாங்க ஹீரோயின். இப்போ இளவரசி ஹீரோயின் காமிக்கிறாங்க. இளவரசி சாப்பிடாம வச்சிருப்பாங்கல்ல அந்த ஃப்ரூட்ஸ் கேக் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒயிட் ஸ்னேக்காக எடுத்துக்கிறாங்க. இளவரசி கேக்குறாங்க, என்ன சொல்ற நீ, பாம்பு முட்டை சாப்பிடாதா? இப்பதான் நான் கேள்வியே படுறேன். சரி டீ கொடுத்துப்பாரு, கேண்டிலாம் கொடுத்துப்பாரு, சாப்பிட்டுதா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கூடவே டூரியன் கேண்டி எடுத்துகிட்டு போவாங்க. டூரியன் ஃப்ரூட் எவ்வளோ ஸ்மெல் அடிக்கும்ல, அது கூட எடுத்துகிட்டு போகிறாங்க டேஸ்ட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு. ஹீரோ ரூம்குள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் சவுண்டு கேட்டதும் ஒயிட் ஸ்னேக்கா மாறிடுறாரு. பாரு பாரு உனக்காக நான் என்னென்னலாம் கொண்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒயிட் ஸ்னேக்காக சாப்பாடு அடுக்கி வைக்க 2 நிமிஷம் நான் போய் டீ கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறாங்களா. அந்த டைம்ல ஹீரோ வந்துட்டு எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டுட்டாங்க. என்ன நீனு, நான் பார்க்காத போதுதான் நீ சாப்பிடுற, இந்த டீயாச்சும் நான் பாக்குற போது குடி அப்படின்னு சொல்லி கொடுக்க அந்த ஒயிட் ஸ்னேக்குமே அந்த டீயை குடிச்சிடுது. ஹே சூப்பர் சூப்பர், டின்னர் நீ முடிச்சிட்ட, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், கடைசியா உனக்கு ஒரு கேண்டி தர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டூரியன் கேண்டி இருக்குல்ல அதை வந்து கொடுப்பாங்க. ஹீரோவா அதை டேஸ்ட் பண்ணுவாங்க. என்னது இது இவ்வளோ கன்றாவியா இருக்கு, அச்சச்சோ இவ வேற என்ன பார்த்துக்கிட்டே இருக்காளே, எப்படி நான் அதை துப்புவேன் அப்படின்ற மைண்ட் வாய்ஸ்ல கியூட் ரியாக்ஷனோட பார்த்துட்டு இருக்கு இந்த ஒயிட் ஸ்னேக். அதாவது நம்ம ஹீரோ. சரி இப்போ வந்து இது ஸ்லீப்பிங் டைம், நீ வந்து மேலே படுத்துக்கோ, நான் வந்து கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கீழே படுத்துக்கிறாங்க. ஹீரோயின் தூங்கிட்டதுக்கு அப்புறமா ஹீரோ வந்து நார்மல் ஃபார்முக்கு வந்துடுறாங்க. இவன் நடந்துக்கிறதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே படுத்துட்டு இருக்க ஹீரோயினை வந்து தூக்கி பெட்ல போடுறாங்க. தென் ஹீரோவும் பக்கத்துலேயே படுத்து ஹீரோயினையே பார்த்துட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துல 2 பேருமே நல்லா தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் பண்றதுக்கே கை போடுறாங்க, கால் போடுறாங்க, திரும்பி படுக்கிறாங்க, புரண்டி படுக்கிறாங்க, ஹீரோ மேல படுக்கிறாங்க, டிசைனா படுக்கிறாங்க. ஹீரோவை வாட்டி வதக்கிட்டாங்க. ஃபைனலா ஹக் பண்ணியே படுத்துட்டாங்க. மார்னிங் ஃபர்ஸ்ட் ஹீரோ தான் நினைச்சுக்கிறாங்க, என்னது இது அப்படின்னு அந்த சட்டையை பிடிச்சு நகர்த்தி ஸ்னேக்கா மாறிட்டாங்க. ஹீரோயினும் முடிச்சிட்டாங்க. ஐ நல்லா இருக்கே, நிக்கி நான் நல்லா தூங்கியிருக்கேன் போலையே அப்படின்ற மாதிரி ஹாப்பி ஆகுறாங்க ஹீரோயின். மார்னிங் அகைன் அந்த ஒயிட் ஸ்னேக்காக அந்த டூரியன் கேண்டி தான் வச்சிருக்காங்க. ஹீரோயினுக்கு பிடிக்காது, இந்த ஸ்னேக்காக தான் இந்த கேண்டி வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் ஒயிட் ஸ்னேக் என்ன நினைக்கும்னா இது வந்து அவளோட ஃபேவரட் ஃபுட், அப்போ நம்ம இதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி பிடிக்காம கூட சாப்பிடுவாங்க. வழக்கம் போல அந்த ப்ளூ பேர்டு இருக்கும்ல, ஹீரோயின்காக ஃப்ளவர் எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த ப்ளூ பேர்டோட கண்ணுக்கு அந்த பாம்பு வந்து டிராகன் மாதிரி தெரியுது. இதனால பயந்தடிச்சுட்டு அந்த பிளேஸை விட்டு ப்ளூ பேர்ட் போயிடுது. இந்த ப்ளூ பேர்ட் வந்துட்டு ஒரு பொண்ணோட ஃபார்முக்கு மாறுது. இவங்க வந்துட்டு பேர்ட் டீமன். வழக்கம் போல நைட்டு ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் பொழுது அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க ஹீரோ. அந்த டைம்ல ஹீரோயின் திரும்ப ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோக்கு புதுசா ஃபீலா இருக்கு. அவங்களோட லிப்ஸை டச் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஒளர்றாங்க தூக்கத்திலே, எனக்கு செஸ்னட் வேணும் அப்படின்னு. மார்னிங் பார்த்தா செஸ்னட் இருக்கு. ஐ நம்ம கனவுல வந்த மாதிரியே வந்துருச்சு, எப்படி இங்க வந்திருக்கோம், நம்ம இளவரசி தான் வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஹீரோயின் செஸ்னட் சாப்பிட்டுட்டு இருக்க அந்த பிளேஸ்ல இருந்து ஹீரோ மறைஞ்சு போயிடுறாங்க. ஹீரோயின்மே ஹே ஒயிட் ஸ்னேக் எங்க போயிட்ட அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. ஹீரோவை எங்க கண்டுபிடிச்சாங்களோ அதே பிளேஸ்க்கு வந்து தேடிட்டு இருக்காங்க. நான் உன்னை எவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்தேன், எங்க போனா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்க கிடைக்கல. அதனால சோகமா உட்காந்து நான் உனக்காக டூரியன் கேண்டிலாம் செய்யலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சோகமா பேசிட்டு இருக்க அந்த பிளேஸ்க்கு ஒயிட் ஸ்னேக் வந்துடுது. அதை பார்த்துட்டு தான் ஹீரோயினுக்கு பயங்கர ஹாப்பி. எங்க போன நீனு, என்னை விட்டு போயிருவியா அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டும் பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்க அந்த இடம் பயங்கரமா காத்தடிக்குது, மின்னல் அடிக்குது. அந்த பாம்பு வந்து பையனா மாறுது. இந்த விஷயம் நமக்கு தெரியும், ஹீரோயினுக்கு புதுசு இல்ல. இவங்கள பார்த்ததும் அச்சோ என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி தலை தெறிக்க ஓடுறாங்க ஹீரோயின். இப்படி இருந்ததுனால ஓடுறா போல அப்படின்னு சொல்லிட்டு அழகா கெட்டப்லாம் மாறி வந்து நிக்கிறாங்க. நான் தான் அந்த ஒயிட் ஸ்னேக் அப்படின்னு. ஆனா ஹீரோயினால நம்ப முடியல. நடந்த இன்சிடென்ட் எல்லாத்தையும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீ எனக்கு ஹெல்ப் பண்ண, 3 விஷயம் உனக்கு நான் தரேன், நீ எதுவாக இருந்தாலும் கேளு அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல கேளு அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் அந்த டூரியன் கேண்டி இருக்குல்ல அதை வந்து அங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ஹீரோக்கு ஷாக். உனக்கு பிடிக்கும் தான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இல்லை உனக்காக தான் நான் அது வாங்கிட்டே வந்தேன், அது எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயின். எங்க இளவரசி என்னை தேடிட்டு இருக்காங்க, நான் போயிட்டு வரேன், ஃபர்ஸ்ட் அதை முதல்ல கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போறாங்க ஹீரோயின். இப்போ ஹீரோ வந்து ஹெவனுக்கு தான் வந்திருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்ட் வராங்க. அந்த ஆர்மரை எப்படியோ கைப்பற்றிட்டல, இன்னும் ஒரே ஒரு மின்னல் தான் இருக்கு, அது மட்டும் பட்டுருச்சுன்னா நீ நெஜ டிராகனாவே மாறிடுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது இல்ல
நான் வந்து கொஞ்ச நாள் ஹியூமன் வேர்ல்டில் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ரெண்ட்லாம் ஷாக்கிங்காக ஆகிடுறாங்க. ஹியூமன் வேர்ல்டில் ஒரு வருஷன்றது ஹெவனில் வந்து ஒரே ஒரு நாள் தான். ஸோ நோ ப்ராப்ளம், நாங்கள் போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க ஹீரோ. இப்போ ப்ளூ பேர்ட் வந்துட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு வருது. ஹீரோயின் அந்த டிராகன் சாப்பிட்ருச்சா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண, ஹை கேக் இருக்குது, அப்போது சாப்பிட்ருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கு. அந்த பிளேஸ்க்கு ஹீரோ வந்துட்டாரு. ஹீரோ பார்த்ததும் பயந்தரிச்சு ஓடிடுறாங்க. ஹீரோவும் சேஸ் பண்ணி கரெக்டாக பிடிச்சிடுறாங்க. என்ன சாப்பிட்றாதீங்க அப்படின்னு சொல்ல, உன்னெல்லாம் இப்போ யார் சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி டெரராக சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோ. சரி சொல்லு, நீ ஏன் டெய்லியும் அவளை வந்து பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்க, எனக்கு காலில் அடிபட்டுச்சு, அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க, அப்போ தான் எனக்கு சீக்கிரமாக குணமாச்சு, அதனால தான் டெய்லியும் ஃப்ளாரை பார்க்கும்பொழுதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டீமன் சார், உங்களுக்கு பிடிக்கலன்னா மட்டும் சொல்லுங்கள், நான் போகவே மாட்டேன், 1 மைல் தள்ளி இருப்பேன், இல்லை 10 மைல் தள்ளி கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ உயிரோடு இருக்கணும் அப்படின்னா என்னோட 2 ஆர்டரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார், என்ன ஆர்டர் சார் அப்படின்னு கேட்க, எந்த பதில் சொன்னாலும் ஒரு வரியில் சொல்ல கற்றுக்கோ, நீ பாட்டுக்கும் பேசிகிட்டு இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி டீமன் சார் பண்ண முடியும், அப்புறம் சொல்ல வர்றதே தெளிவாக இருக்காது அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. நிறுத்து, என்னோட செகண்ட் ஆர்டர்னா இப்போ எப்படி வந்து ஹீரோயினை பார்க்குறியோ அதே மாதிரி அவங்க கூட பழகிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயின் கடை தெருவில் இருக்காங்க. அங்கே இருக்க கேண்டி ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க புக்கையுமே வாங்குறாங்க. இங்கே லெஜெண்ட் ஆஃப் ப்ளூ சி மாதிரி லெஜெண்ட் ஆஃப் ஒயிட் ஸ்னேக் அப்படின்னு இருக்குது. அந்த புக் தான் வாங்குறாங்க ஹீரோயின். அதே புக் ஷாப் கிட்ட போயிட்டு புக் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க எந்த மாதிரி ரேரான புக்ஸா அப்படின்னு கேட்கும்பொழுது, எதுவாக இருந்தாலும் ஓகே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோ. டிராகன் கிங் பற்றினது கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மாதிரி வேற மாதிரி புக் எடுத்து கொடுக்குறாங்க. 5th சாப்டரில் தான் அது இருக்குது. உனக்கு என்ன ஃபேவர் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும் பொழுதெல்லாம் ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஒரு கமிட்மெண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த புக்கில் இருக்குது. ஓ, இதனால தான் அவ எது கேட்டாலும் வேண்டான்னு சொல்றாளா அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறாங்க. இந்த கடைக்காரங்க வேற, பொண்ணுங்க அப்படிதான் சொல்லுவாங்க, நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோனோட வீட்டுக்கு போறாங்க. அந்த புக்ல இருக்க மாதிரி, இப்பதான் எனக்கு புரியுது, உனக்கு கமிட்மெண்ட் தானே வேணும், இது கேட்கவா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி அழைக்க தூக்கிடுறாங்க. என்னை விடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது என்னோட பெட் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, சரி அப்போவா என்னோட பிளேஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிராகனா மாதிரி மேலே கூப்பிட்டுட்டு போறாங்க. மேலேயே 2 பேரும் என்னை வீடு அப்படி சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்க ஒரு பிளேஸ்ல இறங்கிடுறாங்க ஹீரோ. நீ போ என்கிட்ட வரவே வராத, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அது தப்பான வழி அப்படின்னு ஹீரோ சொன்னதும், நான் இந்த சைடு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க ஹீரோயின். அந்த புக்கை பார்த்துட்டு, என்ன நான் சரியாக தானே பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ ஹெவனில் அவங்க ஃப்ரெண்டோட ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அந்த புக்கில் இருக்க மாதிரி தானே பண்ணேன், வேற என்ன பண்ணேன், அப்புறம் என்னையே ரெஃப்யூஸ் பண்ணணும் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்க்கெல்லாம் ஒன்றுமே புரியல. பக்கத்துலலாம் ஹீரோயின் நிற்கிற மாதிரி அவங்க பாட்டும் சிரிச்சிட்டு இருக்காங்க. டேய் என்னடா பண்ணுற அப்படிங்கிற ரியாக்ஷனில் தான் அவங்க ஃப்ரெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் தனியாக போகிறேன்னு சொல்லிட்டு போயிருந்துருப்பாங்க இல்லையா, அப்போ வந்து ஒரு கேட் வந்து அடிபட்டு இருக்கிறத பார்த்துருப்பாங்க. அதனால ஹீரோ உனக்காக பேஸ்கெட் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் ப்ளூ பேர்டை காமிச்சா, ப்ளூ பேர்டோட நெத்தியில் வந்து ஒரு ஸ்கார் இருக்கும், அதை மறைக்கிற மாதிரி அவங்க நெத்திச்சுடி போட்டிருப்பாங்க. நல்லா இருக்குல்ல அப்படின்னு. இது எப்படி மறைக்கிறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லும் பொழுது, இம்மோர்டல் ஃபேட் லைப்ரரின்னு ஒன்று இருக்கு, அங்கே போயிட்டு அங்கே அந்த பர்சன் இருப்பாங்க, அவங்க கிட்ட கேட்டால் தெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட் ஐடியா கொடுக்குறாங்க. இப்போ ஹீரோயினை காமிச்சா பேஸ்கெட் செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த மூலிகைலாம் எடுத்துட்டு இருக்காங்க இந்த ஊனுக்கு போடுறதுக்கு. அப்போ ஏதோ பிளாக்காக கிராஸ் ஆன மாதிரி இருக்கு. பின்னாடி திரும்பி பார்த்தா யாரும் இல்லை, முன்னாடி கிராஸ் ஆகுது, முன்னாடி திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. அப்புறம் அந்த இடமே வந்து டோட்டலாக பிளாக்காக ஹீரோயின் வந்து பயந்துடுறாங்க. யார் அங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதோட இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. எப்படி நல்லா இருந்துச்சா? இதுக்கப்புறம் போக தான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இந்த ட்ராமாவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இது வந்து மஸ்ட் வாட்ச் ட்ராமா. சரி ஓகே, இந்த சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணாதான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் ஆகும். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. சரி ஓகே, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். டாடா பாய்.